பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். விஜயர் கேட்டார், சுவாமி, இறை அனுபூதி பெறுவதற்கு, அவரது காட்சியை பெறுவதற்கு பக்தி ஏற்பட்டால் மட்டும் போதுமா? குருதேவர் கூறினார், ஆம், பக்தி ஒன்று இருந்தாலே போதும், இறைவனை காண முடியும். ஆனால் பழுத்த பக்தி, அதாவது பிரேம பக்தி, ராக பக்தி வேண்டும். அந்த பக்தி உண்டானால் அவரிடம் அன்பு பிறக்கிறது. குழந்தைக்கு தாயிடமும், தாய்க்கு குழந்தையிடமும், மனைவிக்கு கணவனிடமும் உள்ள அத்தகைய அன்பு வேண்டும். இந்த அன்பு, இந்த ராகபக்தி உண்டாகும்போது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் முதலியவர்களிடம் மாயை காரணமாக எழுகின்ற கவர்ச்சி இருக்காது. தயை இருக்கும். உலகம் அந்நிய இடம் என்று தோன்றும். அது கர்மபூமி மட்டுமே என்ற உணர்வு ஏற்படும். வீடு கிராமத்தில் உள்ளது. பட்டணத்தில் வேலை பார்க்க வேண்டுமென்றால் அங்கே ஒரு வாடகை வீடு தேவை. அதேபோல இந்த கர்மபூமிக்கு வந்திருக்கிறோம். இறைவனிடம் அன்பு தோன்றினால் உலக வாழ்க்கையில் பற்று, உலகியல் அடியோடு மறைந்து போகிறது. உலகியலின் சாயல் சிறிதளவு இருந்தாலும் கூட இறைக்காட்சி கிடைக்காது. தீக்குச்சி ஈரமாகிவிட்டால் அதை 1000 முறை கழித்தாலும் பற்றாது. குச்சிகள் வீணாவதுதான் மிச்சம். உலகியல் பற்று கொண்ட மனம் ஈரமான தீக்குச்சியை போன்றது. இந்த அனுராகம், இந்த பிரேமை, இந்த பழுத்த பக்தி, இந்த அன்பு ஒருமுறை உண்டானால் உருவக்கடவுள், அருவக்கடவுள் இரண்டின் அனுபூதியும் கிடைக்கும். இறைக்காட்சி எவ்வாறு கிடைக்கும் என்று ஒரு பக்தர் கேட்டார். குருதேவர் கூறினார், மன தூய்மை உண்டாகாமல் கிடைக்காது. காமினி காஞ்சனத்தால் மனம் மாசுபட்டுள்ளது, தூசி படைந்துள்ளது. ஊசையை சேறு மூடியிருக்கும்போது காந்தம் அதை கவராது. சேற்றை கழுவினால் காந்தம் இழுக்கும். அதேபோல் மனத்தின் அழுக்கை கண்ணீரால் கழுவலாம். இறைவா, இப்படிப்பட்ட செயலை இனி ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்று பச்சாதாபத்துடன் முறையிட்டு அழுதால் மன அழுக்கை துடைத்து விடலாம். அப்போது இறைவனாகிய காந்தக்கல் மனமாகிய ஊசியை இழுத்து கொள்ளும். அப்போது இறைக்காட்சி கிடைக்கும்.